ஒரு வழியாக துணி தைச்சிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்ட்டு கொஞ்சம் பால் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் வச்ச பாத்திரமே தான், நிறைய பாத்திரம் சேருது. இனிமேல் தான் பாத்திரமே விளக்கணும். 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா துணி தைக்கவே அப்படியே நான் 5 நைட்டி ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் சரி இந்நேரத்துக்கு திரும்பி எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கரண்ட்டு போனதுனால ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த தண்ணியெலாம் வந்துருச்சு. இந்த கிழங்கு வேறு இருக்குது, நாளைக்கு தான் செதுக்கி இது ஒன்று தாளிக்கணும். டீ ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ஒரு நைட்டி, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இது ஒன்று. இதெல்லாம் துவைச்சது தான். அதனால் தையல் மிஷினை க்ளீன் பண்ணிட்டு தான் தைச்சேன். இனிமேல் அப்படியே மடித்து வச்சிட வேண்டியதுதான். இந்த நைட்டியை தைக்கல, ஏன்னா கருப்பு நூல் மாற்றணும் சொல்லிவிட்டு தைக்கல. கருப்பாக ரோஸா ஏதோ ஒன்று போடணும். கீழே பார்ட்ரு ரோஸ் கலர் போடணும். அதனால் இது நாளைக்கு நாளான்னைக்கு தான் பார்க்கணும். நல்ல வேலை இப்படி பொங்கி வந்து கீழே போட்டல. டீ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் குடிச்சிட்டு அந்த துணியெல்லாம் மடித்து வைக்கணும். அப்புறம் பாத்திரம் விளக்கணும்.